வணக்கம். மறுபடியும் மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் இந்த ப்ரோக்ராமில் சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஒரு வகை பாயசம். பாலட பிரதமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேங்காய் பால் அடப்பிரதமன். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் தேங்காய் பால் அடைன்னு சொன்னாலும் தேங்காய் பால் வெள்ளைப்பாகிறது தான் இது செய்யறது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால இதை பொறுத்த வரைக்கும் நிறைய புதுமை. இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பார்ப்போம். வாங்க. இது பாருங்க, 1 கிலோ வெல்லம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உடைச்சு வச்சிருக்கோம். இந்த வெல்லத்தால நம்ம முதல்ல பாகு பண்ண போறோம். வெல்ல பாகு பண்ண போறோம். அடுத்தது இது அடை, அதாவது பாலடை. இத ஒரு 2 விசிலுக்கு குக்கர்ல ஸ்டீம் பண்ணி குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 250 கிராம் யூஸ் பண்ணலாம். இது 250 கிராம் ஜவ்வரிசி, சாகோ அப்படிம்பாங்களே, அத தண்ணியில சோக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது இத பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இதுதான் தேங்காய் பால். இந்த தேங்காய் பால்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த பாயசம் செய்ய போறோம். ஒரு 1 லிட்டர் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 1 கப்பு நெய், அதாவது கிளாரிஃபைட் பட்டர் நெய் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்காய் சின்ன சின்ன பீசஸா, பல்லளவுக்கு பீசஸா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது முந்திரி பருப்பு, இது திராட்சை, அப்புறமா இது ஏலக்காய் தூள் ஃப்ளேவரிங்காக வச்சிருக்கோம். இந்த பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த பாயசம் செய்ய பயன்படுத்த போறோம். Now we know what ingredients go to make this particular sweet dish. Now let us see how it is made. Please come. இத பாருங்க, இந்த ஃப்ளேமை பர்னரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ளேம் வந்தாச்சு. ஃப்ளேம் மேல முதல்ல பாத்திரத்தை வச்சுக்கிறோம். அதோட மூடிய அப்புறப்படுத்துறோம். முதல்ல இதுல செய்ய வேண்டியது, இந்த பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறோம். தண்ணி ஊத்திட்டு இதுல இந்த வெல்லப்பாகு, அதாவது வெல்லம் ரெடி பண்ணி வச்சிருக்கோமே, அதை போட்டு வெல்லப்பாகு நம்ம இப்போ செய்ய போறோம். ஓகே, கவனமா அந்த வெல்லத்தை இந்த தண்ணியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அப்படியே ஒரு 4 to 5 minutes. தேவை இருந்தா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 to 5 minutes இது அப்படியே கலரிட்டு இருக்கணும். இது நிறுத்தாம கலரணும், நிறுத்தக்கூடாது. கண்டினியூஸா இதை கலரிட்டே இருக்கணும். ஓகேயா? அப்படியே கலரிட்டே இருந்தோம்னா தேவை இருந்தா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் இந்த தண்ணியில கரையற வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்களா, பாகு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாகு. இது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கலரிட்டே இருக்கும். இந்த வெல்லம் பாகுல இப்போ கரைஞ்சாச்சு
இல்லையா? இப்போ இந்த பாகை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல நிறைய கல்லு, மண்ணு எல்லாம் இருக்கும். வெள்ளத்துல எப்பவுமே கல்லு, மண்ணெல்லாம் இருக்கும். இத நம்ம வடிகட்டி இப்போ இந்த வெள்ளப்பாக சுத்தம் பண்ண போறோம். ஓகேயா? ஒரு நல்ல ஸ்ட்ரெயினர் வச்சிருக்கோம். அந்த ஸ்ட்ரெயினரை அப்படியே ஒரு பவுல்ல வச்சுக்கிறோம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கவனமா இந்த பாகை ஸ்ட்ரெயினர்ல ஊத்திக்கிறோம். கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, இப்போ இந்த ஸ்ட்ரெயினரை நீங்க கவனமா எடுத்தீங்கன்னா, இந்த பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளவு இம்பியூரிட்டிஸ் பாருங்க. நமக்கு தேவையில்லாத கல், மண், குப்பை எல்லாம் இருக்கும் வெள்ளத்துல. அதெல்லாம் எடுத்துட்டோம், சுத்தம் பண்ணிட்டோம். மறுபடியும் ஃப்ளேமை ஸ்டார்ட் பண்றோம். பாத்திரத்தை ஃப்ளேம் மேல வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பாகு நம்ம இப்போ சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோமே, அத கவனமா இந்த பாத்திரத்துல அப்படியே ஊத்திக்கிறோம். இப்போ இந்த பாகுல முதல்ல இந்த அடை நம்ம குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பாலடை அப்படிம்பாங்களே, அத குக் பண்ணி குக்கர்ல ஸ்டீம் பண்ணி 2 விசிலுக்கு ஸ்டீம் பண்ணி குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை முதல்ல இந்த வெள்ளப்பாகுல போட்டுக்கிறோம். பாருங்க, அந்த கட்டையா இருக்கிறதெல்லாம் அப்படியே கரண்டியால் அதை உடைச்சுக்கிறோம். அது கட்டையா இருக்கக்கூடாது. அதனால அது அந்த கரண்டியாலேயே கொஞ்சம் பொறுமையா நம்ம அதை உடைச்சுக்கிறோம். பாருங்க, அது ஒரு 2 மினிட்ஸ்ல நமக்கு எல்லாம் உடைஞ்சு ரெடி ஆயிடும். இப்போ இந்த ஜவ்வரிசி வச்சிருக்கோம் பாருங்க, தண்ணியில சோக் பண்ணி வச்சிருக்கோமே, நினைச்சு வச்சிருக்கோமே, அதை சேர்த்துக்கணும். கலரிட்டே இருக்கணும், நிறுத்தாதீங்க. ஏன்னா இந்த பாத்திரத்துக்கு கீழே ஏதாவது போய் அப்படியே தங்கிடுச்சுன்னா அது அப்படியே பேர்ன் ஆயிடும், எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இந்த அடையும் ஜவ்வரிசியும் இந்த வெள்ளப்பாகுல ஒரு 10 நிமிஷம் குக் ஆகணும். 10 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, தண்ணி கம்மியாயாச்சு. அது கிளறிட்டே இருக்கணும் 10 நிமிஷம். பாருங்க, தண்ணி கம்மியாயாச்சு, அப்படியே இறுகிக்கும். ஓகே, இப்ப செய்ய வேண்டியது தேங்காய் பால். இதுக்கு முன்னாடி தேங்காய் பால் இதில் விடக்கூடாது, இப்பதான் விடணும். இந்த பாலோட மனம் போயிடும். ரொம்ப நேரம் அதை கொதிக்க விட்டோம்னா தேங்காய் பாலுக்கு அதுக்காக கூடிய ஒரு ஃப்ளேவர் இருக்கு, அந்த ஃப்ளேவர் போயிடும். இப்போ பாருங்க, தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த தேங்காய் பால் இது சாதாரண பால் மாதிரி கிடையாது. இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நான் சொன்னேன் பாருங்க, இது ஓரளவுக்கு தான் இது கொதிக்கலாம். அதாவது இந்த பாத்திரத்தோட சைடுல இந்த பபிள்ஸ் வரும், இந்த கொதிக்கிறது ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுமே நம்ம ஃப்ளேம் கம்மியா வச்சிருந்தோம், இப்போ வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா சீக்கிரமா குக் ஆகிறதுக்கு. பாருங்க, ஒரு
3 to 5 minutes நம்ம கலரிட்டே இருக்கணும். பாருங்க, அது யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகுது, யூனிஃபார்மா கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, இந்த ஒயிட்டா தெரியறதெல்லாம் வந்து இந்த லைட் பிரவுன் கலர் ஆகணும். அப்பதான் பால் கரெக்டா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் அதுக்கு அறிகுறியே. மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி. நம்ம தேவைக்கு ஃப்ளேமை வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அப்படியே கலரிட்டு இருந்ததுன்னா இத பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்தை நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம். இப்போ இந்த பர்னரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். ஃப்ளேம் வந்துருச்சு. ஃப்ளேம்ல பேன் வைக்கிறோம். பேன்ல முதல்ல இந்த நெய் இருக்கு பாருங்க, அத இந்த பாத்திரத்துல விட்டுக்கிறோம். இந்த நெய் உருகிற நேரத்துல தேங்காய் இருக்கு பாருங்க, அத அதுல போட்டுக்கிறோம். ஒரு நிமிஷத்திலிருந்து 2 நிமிஷத்துக்குள்ள இந்த தேங்காயோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். லைட் கோல்டன் பிரவுன் கலர் வர ஆரம்பிக்கும். பாருங்க, ஸ்லோவா சேஞ்ச் ஆகுது பாருங்க. பாத்தீங்களா? இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது இந்த தேங்காய் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த முந்திரி பருப்பு வச்சிருக்கோம் பாருங்க, அதை போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டோம். முந்திரி பருப்பும் தேங்காயும் ஒரு 10-15 செகண்ட் அப்படியே நம்ம கலரிட்டு இருக்கோம். ரெண்டுமே சேர்ந்து சிவக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது இந்த திராட்சை ரைசின்ஸ் அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த ரைசின்ஸ் போட்டு ஒரு 5 செகண்ட், ஏன்னா நெய் வந்து நல்ல சூடா இருக்கிறதுனால 5 செகண்ட்ல அது வந்து பார்க்க ரொம்ப அழகா ஒரு பால் மாதிரி, ஒரு பேஸ்பால் ஷேப்ல திராட்சை அப்படியே ஒரு பேஸ்பால் அளவுக்கு அது வரும். இப்ப பாருங்க, இத பாருங்க, திராட்சையை பார்த்தீங்களா? பாருங்க எவ்வளவு அழகா பால் மாதிரி. இதுதான் இதுக்கு அறிகுறி. நம்ம ரெடி ஆயிட்டோம். எல்லாமே குக் ஆயிடுச்சு. தேங்காய் குக் ஆயிடுச்சு, முந்திரி பருப்பு குக் ஆயாச்சு, திராட்சையும் குக் ஆயிடுச்சு. இதுதான் அதுக்கு அறிகுறி. நம்ம இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இப்போ பாருங்க, இது அப்படியே இந்த பாயசத்துல நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில இந்த ஏலக்காய் தூள் வச்சிருக்கோமே, அதை வந்து ஃப்ளேவருக்காக அதில் சேர்த்துக்கிறோம். அதுதான் ஃப்ளேவரிங் ஏஜென்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
ஆஹாஹா, என்ன ஃப்ளேவர், என்ன ஃப்ளேவர், பிரமாதம். பாருங்க, நம்ம பாயசம், தேங்காய் பால் வெல்ல பாயசம். இது செய்யறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் லாங் ப்ராசஸ், இல்லைன்னு சொல்லல. பட் இப்படி செஞ்சு பாருங்க. ஓகே, நம்ம இன்னத்த ப்ரிப்பரேஷன் தேங்காய் பால் வெல்ல பாயசம் ரெடி டு சர்வ். அப்போ இந்த தேங்காய் பால் வெல்ல பாயசம் பார்த்தோம், கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே ஈஸியா செய்யறது இல்ல. கொஞ்சம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்து செய்ய வேண்டியது. ஆனா நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமா அடிக்கடி செய்வீங்க. ஓகே, இதை டேஸ்ட் பண்ணி எனக்கு என்னோட இமெயில் ஐடிக்கு mohansharma@celebrityKitchen@gmail.com இதில் எழுதுங்க. ஓகே, நம்ம மறுபடியும் சந்திப்போமா? ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.